வணக்கம் நண்பா, நான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 3000 இயர்ஸ் ஆஃப் லாகிங். இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் டப்பிங்கில் அவைலபிள் தான் இருக்கு. இந்த படத்தோட ஒன்லைன் ஹீரோயினுக்கு ஒரு ஜாடி ஒன்று வாங்கியிருக்காங்க. அந்த ஜாடி மூலியமா அதுக்குள்ளே இருந்து ஒரு ஜின்னுங்கிறது வெளியே வருது. அந்த ஜின், நீங்கள் தான் என்னை விடிய வச்சிங்க, ஸோ நீங்கள் என்னோட தலைவி, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன், 3 வாரம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், அந்த 3 வாரத்தை நீங்கள் எங்கள்கிட்ட இருந்து கேட்டு வாங்கிக்கலாங்கிறாங்க. அப்படியே அந்த 3 வாரம் அவங்க என்ன கேட்க போறாங்க, அட்லாஸ்ட் அந்த ஜின்னுக்கு என்னதான் நடந்துச்சுங்கன்னா படத்தோட மீதி கதையா இருந்தது. இது ஆஸ் யூஷுவல் இந்த அலாவுதீனும் அற்புத விளக்குல பார்த்ததான், விளக்க தேய்ச்சா பூதா வர மாதிரி திடீர்னு விளக்குல வந்துட்டு எங்கேயோ அந்த விளக்கு கிடைக்கும், அது ஒருத்தன் கையில கிடைக்கும், அதுக்கப்புறமேட்டு அங்கேருந்து அவங்களை ரிலீஸ் பண்ற மாதிரி காட்டுவாங்க. அது வந்துட்டு இவங்க சொல்றதெல்லாம் செய்யும், இவங்க கேட்குற வார்த்தையும் கொடுக்கும், இவங்க சொல்றதெல்லாம் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரியான ஒரு காட்சி அமைப்பு தான் இந்த இடத்துல பூதம்னு இல்லாமல் ஜின்னுன்னு வந்துட்டு வச்சிருக்காங்க. அந்த ஜின்னு காட்சி அமைக்கப்பட்டது, அதுக்கான தமிழ் டப்பிங் வசனங்கள் எல்லாமே ரசிக்கப்படியாக வந்துட்டு வச்சிருந்தாங்க. முக்கியமா இந்த ஹீரோயினுக்கு எனக்கு எந்த ஆசையுமே இல்லை, 3 வாரம் நான் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் சில்லியா ஒரு 3 வாரம் கேட்கறாங்க. அதுக்கப்புறமேட்டு நானும் நீ லவ் பண்ணலாங்கிறாங்க. கதை எங்கே போய் எப்படியோ முடிஞ்சு அந்த ஜின்னோட லைஃபையும் வந்துட்டு சொல்ல ஆரம்பிக்குது. நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே கடந்தேன், 1000 வருஷத்துக்கு முன்னாடி அந்தாண்ட கடந்தேன். அதுக்கப்புறம் என்னகிட்ட வந்துட்டு 2 வாரம் கேட்டாங்க, 3வது வாரம் கேட்கறதுக்குள்ள என்ன பார்சல் பண்ணி திரும்ப அமுச்சு விட்டாங்க. இந்த மாதிரி யாருமே கிட்ட 3 வாரம் வந்துட்டு கேட்டு முடிக்கல. அப்படி அந்த கிட்ட 3 வாரம் கேட்டு முடிச்சாங்க. என்னோட சாபத்துல இருந்து வந்துட்டு விமோசனம் கிடைச்சிருக்கிறாங்க, நீங்களாச்சும் அந்த 3 வாரத்தை கேளுங்கன்னு சொல்லும் போது இவங்களுமே வந்துட்டு தட்டு தருமாறி அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சுங்கிறத வந்துட்டு ஒரு ஃப்ளோவா எடுத்துட்டு போயிருந்தாங்க. எனக்கு அந்த ஜின்னு வந்த கான்செப்ட், அதுக்கப்புறம் இவங்க நடக்கக்கூடிய நிகழ்வுகள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லாவே வந்துட்டு போயிருந்தது. ஆனா ஒரு கடத்துக்கு மேல ஜின்னு தன்னோட பிளாஷ்பேக் சொல்றேன்ட்டு இவங்க அவங்களோட பிளாஷ்பேக் சொல்லிட்டு படம் ஃபுல்லுமே வந்துட்டு பிளாஷ்பேக்கா வந்துட்டு நிரப்பி வச்சிருந்தாங்க. எனக்கு இது ஒரு ஆவரேஜான வாட்சா தான் இருந்தது. நீங்க இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி போச்சுங்க நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல தட்டி விட்டுருங்க. இந்த மாதிரியான ஃபேண்டசி திரைப்படத்துல ஜின்னு கை கிடைச்சதுக்கு அப்புறம் அதை வச்சு இவங்க என்னென்ன மேஜிக் பண்றாங்க, எப்படி வந்துட்டு ஹாரர் பிளே பண்ணிருக்காங்க, ஹியூமர் நல்லா இருக்கு, காமெடி அப்படின்ட்டு நல்ல ஜாலியாக போயிருக்க வேண்டிய படத்தை பிளாஷ்பேக்காக போட்டு நோக அடிச்சிட்டாங்க. நன்றி, வணக்கம்.